வணக்கம் நேயர்களே. நாம பார்க்கப் போறது புறநானூற்றின் 9வது பாட்டான ஆற்றுமணலும் வாழ்நாளும் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை எழுதியவர் நெட்டிமையார் என்ற புலவர். பாடப்பட்டோன் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமிப் பெருவழுதி. திணை பாடான் திணை. மன்னுயிர்களைக் காக்கும் அன்பும் அருளும் உடைய வேந்தர்கள் மரச்செயல்கள் புரியும் போர்க்காலங்களிலும் அறச்செயலை நிகழ்த்துவர் என்பதை கூறுகிறது இந்தப் பாடல். பாடல் ஆற்றுமணலும் வாழ்நாளும். ஆவும் அணியர் பார்ப்பன மாக்களும். மனிதர்க்கு பயன்தரும் பசுக்கள், அந்த பசுக்களைப் போலவே மென்மையான பார்ப்பன மக்கள். பெண்டிரும் பிணியுடையீரும். பெண்கள் நோயுற்றவர். பேணித் தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும். பொன்போர் புதல்வர் பெறாயத்தீரும். தம்மைப் பேணி வளர்த்து உயிர் நீத்த தம் குலத்தில் வாழ்ந்து இறந்து போன முன்னோர்களுக்கு பிதுர்க்கடங்களை பொன்போல் கருதி பாதுகாத்துச் செய்யும் புதல்வர்களைப் பெறாதோர். எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின் என ஆகிய வன்மை அற்றார் பாதுகாப்பான இடம் சென்று சேருக என்று. அறத்துவாறு நுவலும் பூட்கை மரத்தின் கொள்களிற்று மீமிசைக் கொடி விசும்பு நிழற்றும். இவ்வாறு வீரச்செகையின் இயல்புடைய போர்க்காலங்களிலும் மழை போன்ற அன்பான அறத்தை நிகழ்த்தும் இயல்பும் துணிவும் உடையவனான எங்கோ வாழிய குடுமி முதுகுடுமிப் பெருவழுதியே நீ வாழ்க்க. தங்கோச் செந்நீர் பசும்பொன் வயிரியர்க்கு ஈத்த. வைரவர் என்றழைக்கப்படும் சிவபெருமானுக்குப் பசும்பொன் வழங்கிய முன்னீர் விழவின் நெடியோன். கடல் தெய்வத்துக்கு முன்னீர் விழா எடுத்த நெடியோன் என்றழைக்கப்படும் திருமாலால் ஆக்கப்பட்ட நன்னீர் பக்ற்றுளி மணலினும் பலவே. நல்ல நீரையுடைய பக்ற்றுளி ஆற்று மணலினையும் விட பல ஆண்டுகள் நீ புகழுடன் வாழ்வாயாக. 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் போர்கள கூட அறத்தன்மையோடு நடத்தியிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்து போர்கள்ல நடக்கிற கொடுமைகளோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்பவே எவ்வளவு உயர்ந்திருக்குன்னும் எவ்வளவு நாகரிகமா இருந்திருக்குனும் நாம நல்லா புரிஞ்சுக்கலாம். மேலும் தொடர்ந்து சுவையான பாடல்களோடும் எளிமையான விளக்கங்களோடும் மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க.